கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த நாளில் என் தேவனும் நானும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். உபாகமம் 28:7 பாருங்க. அழகா சொல்லுப்ப, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவனை தேவன் ஒரு வழியாய் வருவான், 7 வழியா விரட்டி அடிப்பார். உங்க பக்கத்திலே விட மாட்டார், உங்க பக்கத்தில் அண்டவே விட மாட்டார். சும்மா ஒன்றும் இல்லை, அந்த தேவன் எவ்வளவு நல்ல கர்த்தர். அழகான வார்த்தையை சொல்லியிருக்கா பாருங்க. 7வது வசனத்துல பாருங்க, உனக்கு விரோதமாக எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். அழகாக சொல்லியிருக்காரா? உங்க சத்துருக்களை, உங்களை பகைக்கிறவங்களை, உங்களை தொல்லை பண்ணிட்டு இருக்கவங்களை, உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பவங்களை, உங்களுடைய வளர்ச்சியை பிடிக்காதவங்களை கர்த்தர் நினைச்சுவாரு, அடிச்சு ஒழிச்சிருவாராம். ஒரு வழியாய் உனக்கு விரோதமாய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய், 1-2 வழியா இல்லை, 7 வழியாய் அப்படி தெரிச்சு போவானாம். கர்த்தர் அப்படி நான் விடமாட்டேன் அவன் அப்படி. இதே வசனம் இதே போல இன்னொரு வசனத்தையும் சொல்லியிருப்பார். இசை 54:17, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். இவன் என்ன அதை பக்கா பிளான் பண்ணி உட்கார்ந்து பிளான் பண்ணி காசு செலவு பண்ணி 4 பேரை கூப்பிட்டு தீமையான ஒரு நினைவை வைத்து உங்களை பழி வாங்கன்னு நினைச்சு உங்களை அழிக்கணும்னு நினைச்சிருப்பான். கர்த்தர் சொல்றார், அது வாய்க்காது. உனக்கு விரோதமாய் நியாயத்துல எந்த இது இருந்தாலும் உனக்கு நாவை தருவார். அது கல்விமானி நாவா இருக்கும், அக்கினி நாவா இருக்கும். தேவன் உங்க வாயில பேசுவார், அவன் தெரிச்சு போவான் சத்துரு. அது அழகா சொல்ற, எலும்பு எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். அது அலுவலகமா இருக்கலாம், எங்க இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் ஒன்னை குற்றப்படுத்தணும்னு நினைப்பவன் வெட்கப்பட்டு போவான். அப்படி சொல்லிட்டு இது கர்த்தருடைய ஊழியக்காரனுடைய சுதந்திரமும் அப்படின்னு சொல்லி பெரிய அழகா சொல்லி முடிச்சிட்டார். அழகா இதுல பாருங்க, தமிழ் ஈஸி வருஷம் சொல்லுவோம், உங்களுக்கு எதிராக சண்டை செய்ய வருகிறவனை கர்த்தர் தோக்கடிக்க வச்சு வந்து உதவி செய்வார். அவனை தோக்க வைக்கிறதுக்காகவே உங்க பக்கத்துல வந்து உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் ஒன்றும் சும்மா இருக்க மாட்டார். நீங்க தேவ பிள்ளை, தேவனை நம்பி தினமும் வார்த்தையை கேட்குறீங்க. இந்த வாக்குறுதி கடவுள் கீழ்ப்படி, இந்த வார்த்தை கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு உதவி, ஒரு வெகுமதி. அதனால கவலைப்பட வேண்டிய சார். கடவுளுடைய பிள்ளைகளுக்கு எப்போதும் அவர் பாதுகாப்பாக, எதிராளிகளுக்கு முழுமையான தோல்வியை கொடுத்து உங்களுக்கு பெரிய ஜெயத்தை கொடுக்க கர்த்தர் இந்த நாளில் உங்க கூட இருப்பார், உங்களை கைவிட மாட்டார். பெரிய ஜெயத்தை பெற்றுக் கொடுங்க கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாள் நல்ல நாள், மகிழ்ச்சி நாள். எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதத்தையும் வாய்க்காமல் போக பண்ண கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்து ஆசீர்வதிக்கும் நல்ல பிதாவே. ஆமென்.